ஈரானுக்குள் அமெரிக்க கடற்படை வீரர்கள் நுழைய ரெடியாகி வருகின்றனர். அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகன் திட்டப்படி வீரர்கள் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இது நடந்தால் ஈரான் தற்போது இருக்கும் நிலையை விட இன்னும் மோசமாக பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேல் மோதலில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட நடவடிக்கையை யோசித்து வருகிறார். ஈரானில் அமெரிக்க தரப்படை நிலைநிறுத்த பென்டகன் விரிவான வியூகங்களை வகுத்துள்ளதாக CBS செய்தி ஊடகம் கூறியுள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் இதனை மறுத்திருக்கிறார். நான் தற்போது எங்கும் படைகளை அனுப்பவில்லை. ஒருவேளை அப்படி திட்டமிட்டிருந்தாலும் அதை உங்களிடம் ஊடகங்களிடம் சொல்ல மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார். மறுபுறம் இந்த விவகாரம் குறித்து வெள்ளை மாளிகை செயலாளர் கரோலின் லீவிட் கூறுகையில், அதிபருக்கு தேவையான அனைத்து மாற்றுத் தேர்வுகளையும் தயார் நிலையில் வைப்பதே பென்டகனின் வேலை என விளக்கியுள்ளார். இந்த திட்டமிடலில் மிக முக்கியமான அம்சம் போர் ஏற்பட்டால் ஈரான் ராணுவ தலைவர் மற்றும் துணை ராணுவ படையினரை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்த விரிவான தளவாட திட்டம். ஈரானிய படையினரை கைது செய்தல் மற்றும் சிறைபிடித்தல், அவர்கள் எந்தெந்த இடங்களில் தடுத்து வைத்து விசாரணை நடத்துவது என்பது குறித்த இடங்களில் ராணுவம் ஏற்கனவே அடையாளம் கண்டுவிட்டது. இதற்காக அமெரிக்கா தனது வலிமையான 3 முக்கிய பிரிவுகளை மத்திய கிழக்கு நோக்கி தயார் செய்துள்ளது. 82வது ஏர்போர்ன் டிவிஷன் இது வான்வழி தாக்குதல் மற்றும் விரைவான செயல்பாட்டிற்கு பெயர் பெற்றது. இதேபோல மெரைன் எக்ஸ்பீடியனரிஸ் யூனிட் இது கடல் வழியாக தரைப்படையை இறக்கும் திறன் கொண்டது. குளோபல் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இது எந்த ஒரு அவசர சூழலையும் உலகளவில் எதிர்கொள்ளும் ராணுவ பிரிவு. சுமார் 2200 கடற்படை வீரர்களுடன் 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் கலிபோர்னியாவிலிருந்து ஏற்கனவே மத்திய கிழக்கை நோக்கி புறப்பட்டுவிட்டன. பசிபிக் பிராந்தியத்தில் இருந்த மற்றொரு படைப்பிரிவினரும் ஏற்கனவே மத்திய கிழக்கை நோக்கி திசை திருப்பப்பட்டுள்ளது. இதனால் மொத்த வளைகுடா நாடுகளிலும் பதற்றம் அதிகரித்திருக்கிறது.